வணக்கம். இன்றைக்கி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கம் முள்ளுக்குறிச்சி ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் நமக்கு இது 5வது சைட்டு. போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். கிணறு ஆழம் 50 அடி இருக்குது. 1500 வாட் பிஎல்டிசி மோட்டார், 63 mm பைப் சைஸு, ஒரு 35 அடியில் தண்ணி இருக்குது. கொல்லிமலை அடிவாரம் முன்னாடி இருக்கிறது கொல்லிமலை. சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா 80 மீட்டர் தள்ளி அங்கே போடுறோம். பக்கத்துலேயே போடலாம் அப்படின்னாங்க. ஃப்யூச்சரில் வந்து கிணறு வெட்டினா பேனல்லாம் கழட்டணும், அது எங்களுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியே போடுங்க அப்படின்னாரு. வயர் வந்து இன்றைக்கி 2 சைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு 10 கிலோமீட்டரில் சின்ன சேக்கரின்ற ஏரியாவில் ஒரு சைட் பண்ணியிருந்தோம். வெய்ய காலனால தண்ணி கீழே போயிடுச்சுன்னு போர்வெலுக்கு ஒரு 100 அடிக்கு சேர்த்து இறக்கி தர சொன்னாங்க. அவங்களுக்கு கயிறு எடுத்துகிட்டு வந்தோம். கயிறு வயர் எல்லாம் சேர்ந்து இவங்க எங்களுக்கே வேணும்னால இவங்களுக்கு போட்டாச்சு. அவங்கள வாங்க சொல்லியிருக்கோம் வயர். இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த ஒர்க்கை பார்க்க போகிறோம். டீசல் இன்ஜின் தான் வச்சுருக்காங்க. ஃபுட்பால் வெட்டில் கரெக்டாக ஃபுட்பாலோடு நிற்கிது. 30 அடி கீழே தண்ணி, 35 அடியில் மட்டும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. 2 ஏக்கர் விவசாய நிலம் முன்னாடி இருக்கிற தென்னந்தோப்பு வரைக்கும். நம்ம சோலார் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 80 மீட்டர் தள்ளி போகிறாங்க நிற்கிறார் அந்த இடத்துல. பக்கத்துலேயே போடலான்னு இப்போ அங்கே போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வராங்க. டெச்சில்னா திரும்பவும் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். ஆடு மாடு விவசாயம் இதுதான் இங்கே பிரதான தொழிலாக இருக்குது. முன்னாடி மாமரத்து பக்கமே கால்வா போய்ட்டுருக்கு. எல்லா ஏரியாவுமே ட்ரை தான். இப்போது இங்கே எப்பயுமே ஓடையில் தண்ணி போய்ட்டுருக்கிற இடம். ஆனாலும் இங்கேயே தண்ணி இல்லை, எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. கொல்லிமலைக்கு போகிற வழி அந்த பக்கம் தான் அந்த கொண்டை ஊசி வளைவுலாம் வரும். இந்த இடத்துல வந்து 7 கிலோமீட்டருங்க இந்த கொல்லிமலைக்கு. முன்னாடி இருக்கிறது அந்த கேப்பில் இருக்கிறதா கொல்லிமலை. தண்ணி நல்ல ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. 9 மணி தான் டைமு. தண்ணியோட ப்ரெஷர் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முன்னாடி தான் ஒர்க் போய்ட்டுருக்கு, ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு. ஃபிட் பண்ணிவிட்டு பார்ப்போம். பேனல் டெஸ்டிங்கு அங்கே தான் வச்சுருக்கோம். பேனசோனிக் ஆங்கர் டாப்கான் 687 வாட் ஒரு பேனலு. 4 பேனல் சீரியல் கனெக்ஷன். 9 ஆர்ம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ மோட்டாரு. தண்ணி முன்னாடி குதிச்சிக்கிட்டு இருக்கு. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா வந்து ஃபிட் பண்ணும்போது ஓடை கால்வாயெல்லாம் தண்ணி போனது. அந்தளவுக்கு தண்ணி இருந்தது இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம். இப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுமே ட்ரையாக இருக்குது. நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா போர்வெல்லில் தண்ணி ட்ரை ஆகி போயிடுச்சு அப்படின்னா மோட்டார் ரிப்பேரு அனுப்பிட்டுறாங்க நிறைய பேர் எடுத்து. அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. போரில் தண்ணி இல்லை அப்படின்னா மோட்டார் ஒன்றும் பண்ண முடியாது. போர் ஆழப்படுத்தணும், இல்லை வேறு போர் தான் போட்டாகணும். மழை நீரை சேகரித்தா மட்டும்தான். இந்த ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா 4-5 கஷ்டம் அந்த மாதிரி தான். மோட்டார் தண்ணி வரலைங்க. எங்கள் போர்லாம் போடும் போது பயங்கரமாக கடல் மாதிரி தண்ணி இருந்தது வந்தது. ஆனால் மோட்டார் தான் கம்ப்ளைண்ட். ஆனால் மோட்டாரை செக் பண்ணால் எந்த தொந்தரவும் கிடையாது, நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் ரீபோர் பண்ணுறது, புது போர் போடுறாங்க. இங்கே ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டுருக்கு. முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். டைம் 12:45 ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது. பெயிண்டிங்கு புஷ்ஷு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டெஸ்டிங் வச்சு பேனல் கீழே அப்படியே இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து ஏற்றணும். சரி, வேலை முடிஞ்சது. 1:30 மணி டைம். இப்போது 2 அடியாலும் குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு. புஷ்ஷு டேகு பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோம். மோட்டார் ஓடிட்டுருக்கு. தண்ணி எங்கே மழை வர கண்டிஷன். வெயில் வந்து போய்கிட்டு இருக்கு. கரு மேகம் அப்படியே திரண்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் ஒர்க்கு சைட்டு முடிஞ்சது. 2வது ஒர்க்கு மோட்டாரை ஏற்றிட்டு வேறு மோட்டார் மாற்றி ஒரு 100 அடி சேர்த்து இறக்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. இது மோட்டார் 1500 வாட் பிஎல்டிசி ஏசிடிசி. ஹெட்டு 35 மீட்ரு. 1 மணி நேரத்துக்கு 35,000 லிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணோம். கஸ்டமருக்கு போட்டு கிச்சன் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். மோட்டார் 159 வோல்ட்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆர்பிஎம் 3500 போகுது. ஆம்ஸ்டிங் 10.4 போய்ட்டுருக்கு. 1600 வரைக்கும் லோடு போய்ட்டுருக்கு. சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துமே சேஞ்ச் ஓவர் பண்ணி சுவிட்ச் வச்சு கொடுத்தாச்சு. எம்சிபி டிசி எம்சிபி ப்ளஸ் ஒன்றுத்துக்கு ஏசி எம்சிபி. தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். $10.3 போயிட்டுருக்கு. தண்ணியோட ப்ரெஷர் வந்து ஒரு 3 அடி தூரத்தில் இருந்துட்டு நல்லா ப்ரெஷர் போயிட்டுருக்கு. இவங்க வயல் ஓட்டுறன்றதுனால ஓட்ட வேண்டான்ட்டாங்க. ஒரு 1/2 hour தான் ஓட்டணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. திரும்பவும் வந்து ஆன் பண்ணி ஓட்டி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கான மொத்த செலவு 1,41,000 வந்திருக்கு. வண்டி வாடகை. வயர் வந்து 80 மீட்ரு. வயர் கம்மியாக இருந்தால் இதே இப்போ இவங்களுக்கு போன வாரம் இதே ஊரில் போட்டு கொடுத்தது 1:30க்கு பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து 25 மீட்டர் தான் வயர் போச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு சைஸ். அவங்களுக்கு வந்து கம்மி, இவங்களுக்கு அதிகம். சில மெட்டீரியல் வந்து முன்ன பின்ன ஆனது. அதனால் இவங்களுக்கு ஒரு 11,000 சேர்ந்தாயிருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். அடுத்த சைட்டு கிளம்பி போய்ட்டு அந்த சைட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போக போகிறோம். 2 சைட்டு இன்றைக்கி. ஓகே, பாய்.